எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோல மேபிலின் அப்படின்னு உள்ள பிராண்டோட சூப்பர் ஸ்டே லூமி மேட் ஃபவுண்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு, வைரல் ப்ராடக்டாக இருந்துச்சு. இந்த ட்ரை செய்யலாம் அப்படின்னு வாங்கினேன். இந்த ப்ராடக்ட் வாங்கின அப்புறமா ஒரு 5-6 டைம்ஸ் யூஸ் செஞ்சுட்டேன். இனி நான் ரிவ்யூ கொடுக்குறேன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ப்ராடக்டோட பேக்கேஜிங் ரொம்ப அழகாக இருக்குது. இது மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் ப்ராடக்ட் வருது, லிட்டு பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்குறாங்க. ப்ராடக்ட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக ஷேடு நமக்கு தெரியும். என்னோட ஷேடு 310. இந்த ஃபவுண்டேஷனில் SPF 16 இருக்குது, PA+++ம் இருக்குது. இதில் 35 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸு 799 ரூபா. 800க்கு 1 ரூபி தான் கம்மி. ஆஃபரில் உங்களுக்கு கம்மியான ப்ரைஸில் 600 சம்திங் இல்லை 700 சம்திங்கில் கிடைக்கும். நான் வாங்குற நேரம் 679 ருபீஸுக்கு வாங்கினேன். ஃபவுண்டேஷனை எடுக்கிறதுக்கு இது மாதிரி பம்பு பேக்கேஜிங் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த ஃபவுண்டேஷனில் 10 ஷேட்ஸ் இருக்குது. எல்லா ஸ்கின் டோனுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகி கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஓகே, இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேபிலின் ஃபவுண்டேஷன் வேறு நான் யூஸ் செஞ்சது எல்லாமே திக்காக தான் இருந்துச்சு. இது அப்படிலாம் கொஞ்சம் நல்ல ஒரு லிக்யூடாக இருக்குது. ஸ்கின்னில் ஈஸியாக பிளெண்ட் ஆகுது. ஃபுல் கவரேஜ் கொடுக்காது. நமக்கு டார்க் ஸ்பாட்டெல்லாம் இருக்கிறது ஒரு 50% ஹைட் பண்ணுறதுக்கு ஏற்றபடி உள்ள கவரேஜ் இருக்குது. ஆனால் ஸ்கின்னில் ரொம்ப லைட்டாக இருக்குது. ஹெவியாக எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. ஸ்கின்னில் ஃபவுண்டேஷன் அப்ளை செஞ்சுருக்குறோம் அப்படின்னு எந்த ஒரு ஃபீலுமே இருக்காது. ஸ்கின் லைட் ஃபினிஷாக இருக்குது. ஈவனாக சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகுது. இதில் SPF 16 இருக்குது. இருந்தாலும் நம்ம சன்ஸ்க்ரீன் அப்ளை செய்யணும். ஓகேவா? ஸ்கின்னை நல்லபடியாக ப்ரிப்பேர் செய்யணும். ஃபேஸ் வாஷ் யூஸ் செஞ்சு நல்லபடியாக ஸ்கின்னை க்ளீன் செஞ்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்டை யூஸ் செஞ்சுக்கலாம். டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் எதுனாலும் யூஸ் செஞ்சுக்கலாம். நீங்கள் டோனர், சீரம் எதுவுமே யூஸ் செய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யுங்க. அதுக்கு மேலே ஒரு ப்ரைமர் யூஸ் செஞ்சுட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் செய்கிற நேரம் இன்னும் நல்ல ஒரு பெட்டரான ஃபினிஷிங் கிடைக்கும். எப்போதுமே ஃபவுண்டேஷன் யூஸ் செய்கிற நேரம் ப்ரைமர் அப்ளை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட போர்ஸ் எல்லாம் விசிபிளாக தெரியாது. டைரெக்டாக ஸ்கின்னில் ஃபவுண்டேஷன் அப்ளை செய்கிறனால போர்ஸ் விசிபிளாக தெரியும். அதுதான் டிஃப்ரென்ஸு. அதனால ஒரு ப்ரைமர் யூஸ் செஞ்சுட்டு ஃபவுண்டேஷன் யூஸ் செய்கிற நேரம் நமக்கு நல்ல ஸ்மூத் ஸ்கின் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த ஃபவுண்டேஷனை டெய்லி வியருக்கு கூட யூஸ் செஞ்சுக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக சூப்பராக இருக்குது. ஃபவுண்டேஷனை பிளெண்டு செய்கிறதுக்கு ப்ரஷ் யூஸ் செஞ்சுருக்கிறேன். ஆனால் ஃபிங்கர்னாலே சூப்பராக பிளெண்டு செஞ்சுக்கலாம். ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது. நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது. இந்த ஃபவுண்டேஷனை நான் அப்ளை செய்கிற நேரம் உங்களுக்கு ஃபினிஷிங் நான் காட்டுறேன் பாருங்கள். லூமி மேட் ஃபினிஷ்னு இதில் கொடுத்துருக்குறாங்களா அதே மாதிரி இருக்குது. மேட்டாக இல்லைன்னா லூமி ஃபினிஷ் இருக்குது. கொஞ்சம் ஒரு க்ளோவாக ஸ்கின் அழகாக தெரியுது. லைட்டாக பவுடர் வச்சு செட் பண்ணியிருக்கிறேன். பவுடர் அப்ளை செஞ்சு அப்புறம் கூட ஸ்கின்னு ஹைலைட் அப்ளை பண்ணுற இடத்துல எல்லாம் ஒரு க்ளோ தெரியும் பார்த்தீங்களா? அந்த இடத்துல எல்லாம் சூப்பரான க்ளோ தெரியுது. இப்போது என்னோட ஸ்கின்னில் இந்த ஃபவுண்டேஷன் தான் இருக்குது. இந்த ஃபவுண்டேஷனை நான் மார்னிங்கில் 8:45க்கு அப்ளை செஞ்சேன். இப்போது டைம் ஆஃப்டர்நூன் 2:11 ஆகுது. எனக்கு இப்போவும் நான் அப்ளை செஞ்ச நேரம் எந்த ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை செஞ்சு ஒரு 4 ஹவர்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஆயிலியாக தெரிஞ்சிச்சு. ஆனால் ஃபவுண்டேஷன் எதுவுமே ரிமூவ் ஆகலை. என்னோட ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் T-zone ஏரியாவில் நார்மலாகவே ஆயிலியாக ஆகும். டிஷ்யூ வச்சு லைட்டாக அழுத்தி எடுத்துக்கிட்டேன். ஃபவுண்டேஷன் எதுவுமே மூவ் ஆகலை. இப்போவும் 5 ஹவர்ஸ் தாண்டிடுச்சு நான் அப்ளை செஞ்சு. இப்போது என்னோடய ஸ்கின்னில் அப்படியே இருக்குது. நான் ஹைலைட்டர் எதுவுமே அப்ளை செய்யலை. இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரொம்ப க்ளோவாக அப்படியெல்லாம் வேண்டாம், ஸ்கின்னிலேருந்து நல்ல ஒரு க்ளோ தெரிஞ்சது மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் மட்டுமே போதும். நேச்சுரல் ஃபினிஷோட ஃபவுண்டேஷன் இருக்குது. அது மட்டும் இல்லை, நேச்சுரலாகவே உங்களோட ஸ்கின் நல்ல க்ளோவாக தெரிஞ்சது மாதிரி இருக்கும். இதை அப்ளை செய்கிற நேரமே இந்த க்ளோவான ஃபினிஷை நீங்கள் பார்க்க முடியும். டைம் போக போக ஸ்கின் ஃபுல்லாக அப்படியே நல்ல ஒரு க்ளோவாக தான் தெரியுது. யூடியூப்லலாம் பார்க்குற நேரம் ஒரு சிலர் பெஸ்ட்டான ரிவ்யூ கொடுத்துருக்குறாங்க, ஒரு சிலர் நல்லாவே இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நான் யூஸ் செஞ்சு பார்த்ததில் இந்த ஃபவுண்டேஷன் என்னோட ஸ்கின்னுக்கு ஆக்சிடைஸ் ஆகலை. எனக்கு ஆனது போல தெரியல. ஓகேவா? நான் மார்னிங்கில் எப்படி அப்ளை செஞ்ச நேரம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் என்னோட ஸ்கின் டோனில் இப்போவும் இருக்குது. மேபி ஒவ்வொருத்தரோட ஸ்கின்னுக்கும் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த ஃபவுண்டேஷன்
ஆக்சிடைஸ் ஆகல. உங்களோட ஸ்கின்ல அதிகமான பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குது, டார்க் ஸ்பாட் எல்லாம் இருக்கு அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஏன்னா ஃபுல் கவரேஜ் கொடுக்குற ஃபவுண்டேஷன் கிடையாது. அதே இது நீங்க டெய்லி வியருக்கு நீங்க யூஸ் செய்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கணும், பிபி கிரீம் சிசி கிரீமை விட கொஞ்சம் அதிகமா கவரேஜும் வேணும், அது மட்டும் இல்லை லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், ஸ்கின்னில் ஒரு க்ளோ கொடுக்கணும், லைட் வெயிட்டாக இருக்கணும், நேச்சுரலான ஃபினிஷாக இருக்கணும், சூப்பராக பார்க்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபவுண்டேஷனை வந்து ட்ரை செய்யுங்க. உங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ஷேடை சூஸ் செஞ்சு வாங்கி யூஸ் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஃபவுண்டேஷன் நல்ல ஃபவுண்டேஷன் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.